எங்கத்தான் கூட்டிட்டு எங்க கால கழிச்சு போட்டு வரலான்னு தெரியலையாமா ஐயா. இல்லாமா வீட்டுக்காரங்க நானும் தேடின்னு தான் வரேன், எங்க போனாருன்னு தெரியலீங்களே ஐயா. ஐயோ ஐயா, இதோ இருக்கிற பெரிய என்னுடைய கணவர். ஐயோ, என்ன இந்த அளவுக்கு குடி போதிக்கிட்டு அடிமையாக்கி இருக்கிறாரு. எப்படியாச்சும் அந்த போதி தெளிவைங்கள ஐயா. அதுக்கு ஒரே ஒரு மருந்து, நீ அமைதியா இருந்தா நல்லா போய் தெளி வச்சிருப்பா. இந்த அளவுக்கு குடிக்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு குத்திட்டு வரேன். கையெடு ஐயா, இரு ஐயா, இடு குச்சிங்கிறாரு, விட மாட்டாரு. பாரு இப்ப தெளிப்பது பாரு. ஓ மையும் கையும் அபிராமி. என்னங்க ஏங்க இந்த அளவுக்கு குடி போதைக்கு அடிமை எடுக்கிறீங்க? விதியின் விளையாட்டு. அபிராமி, என்னங்க காலம் செய்த கோலம். அப்படியா? நான் என்ன செய்வது? பிரிந்த குடும்பம் நம்ம ஒன்று சேர்ந்து விட்டோம். ஆமா, நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு காரணம் யார் தெரியுமாங்க? யாரு? அந்த தேவடியா நந்தினி சும்மாவே விடக்கூடாது. இப்ப என்ன அடிக்கணுமா? ஐயோ ஐயோ அம்மா, நீங்க தான் பேசுங்க. நான் பொறுமையா பேசுறேன். நீங்க பேசுங்கன்னா நான் திட்டுமா திட்டுங்க. நீங்களாம் நல்லவங்க, ஒரு வார்த்தை கேக்குறீங்களா பாரு. வாயினா வாயோ. எனக்கோ இந்நாட்டில் யாருமே இல்ல. ஐ am going to foreign. சரியா? நான் போறேன்னு யாருமே கவலைப்படாதீங்க. இவ்வளவு வாய் கேக்குறீங்களா? டேய், மணி நாடி ஆக போகுது. ஒரு தண்ணி தொலைச்சு கோலம் ஒண்ணும் கிடையாது. எனக்கோ இந்நாட்டில் யாருமே இல்ல. I am going to foreign. Bye. ஏய் தேவடியா, எங்க போற? யாருக்கு தேவடியான்னு கேக்குறீங்க? தாண்டியே. ஐயோ, இந்த கடவுள் கடிக்கு மத உட்கார்ந்திரவங்க கடிப்பா. ஏய் அம்மா, அங்கலம்மா வா. எங்க போறன்னு சொன்னே? I am going to foreign. foreign போய் எத்தனை குடும்ப தாலி அறக்கலாம் போறேன். 500 அடி போடு. ஆமா, சாமர்த்தியது. ஆமா, நான் யார் தெரிகிறதா? யாரு? இந்நாட்டு இளவரசர் தென்னரசு இருக்கிறார்ல. யாரு? இந்த நாடு நகர சொத்து அனைத்து ஏமாத்தி உயில் சாசனம் எழுதி வாங்கினீங்க. ஆமா, அவர் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நான். அந்த பொட்ட பைய தொட்டு கட்டின தாலியா இது? பொட்ட பையனை வச்சு அன்னைக்கு குடும்பம் தேர அன்னைக்கு என்னம்மா தேவடி அழகு இப்படி அடிக்கிறாளுங்களே என்ன? இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா?
அவெல்லாம் இப்ப தரக்குறாளுங்களா பாரு அப்ப கலகல கத்தி ஏந்து வாடி டேய் ஏந்து வாடி நீ ஏந்து வாடி நீ ஏந்து வா எப்படி தான் அடிக்கிறேன்னு பாக்குறீ ஏந்து வா ஓடுமா கலாச்சாரம் போட்டுட்டோம் அவங்கள அச்சாங்க நீ வா 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 தாங்க மாட்டடி நான் என்ன சொல்றேன் தான் செய்ததெல்லாம் தவறு என்று உணர்ந்து இந்த நாட்டு மக்கள் அனைவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உங்க அந்த நாட்டை விட்டு ஓடி போடு. ஐயோ இந்த நாட்டு மக்கள் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் யார் தெரியுமா? இந்த நாடு நகர அத்தனையும் உன்னுடைய வீட்டுக்காரங்கிட்ட அம்மா உயில் சாசனம் எழுதி வாங்கியிருக்கேன். அது மட்டும் கிடையாது. நான் யார் தெரியுமா? இந்த நாட்டுக்கே மகாராணி. என்னடா என்ன தப்பு? ஐயோ என்னடி பண்ண போறியா? கோபம் தட்டிக்கு வந்தா பாரு. நாட்டு மக்கள்ல காரி முயிற அளவுக்கு நான் இருக்கிறேன். அம்மா பத்தினி பேசுறல கம்மனிரு. இப்பயே சொல்றேன் அம்மாவை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. உன்னை இப்படி மட்டும் அடிக்க கூடாது. அடி கொட்டாய பேரை கொத்தா நாட்டு மக்கள் அடிக்க சொல்றாங்களே கால் மேல. அது கால் மேல போட்டு கால் மேல போட்டேன். கால் எதாவது போய் பாப்பியா? துட்டு வாங்கலாம் 2000 ரூபாவா? அவன்டி சொன்னது 2000 ரூபாய். ஒரு நாளைக்கு 3000 வாங்கிட்டு போறிய சும்மா வாங்கவா? எப்படி 1000 ரூபாய் கூலி வாங்குற? இந்த கம்பெனி ஓனர் குமார மாடிக்கு போட்டு வச்சுக்கிறேன். தெரியாம தினமும் ஆட்டை வச்சு சீட்டு சந்தில 2000 குத்த அனுப்புறானே. சீரிப்பு பாரு பட்டாணி கட்சி. நான் எப்படி உன்னை மாடிக்கு போட்டேன்? யாரு பொண்ணா? நான் எப்படி உன்னை வச்சிருந்தேன்? ஏம்மா இதெல்லாம் பாருங்க. அவர் என்ன வச்சிருந்தாலும் வச்சுன்னு இருக்கிறாரு. யாராச்சும் கேட்டா கொடுத்தா ஏம்மா நான் எதுக்கு உன்னை வச்சுன்னு இருக்கிறேன் வாயில வருதா? இந்த ஆளுக்கு என்ன வாடி போடின்னு சொல்றானே. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களே. மறந்துட்டியா? நல்லா இருந்துதா? மது கத்தமன் கோயில நல்லா இருந்துதா? பெருமையா உனக்கு? இது ஒரு பெருமையா? மதுகத்தம்மன் கோயில் நான் தான் மண்ணுங்க இருக்காது. ஒரு சந்தேகமா இருக்குது. வந்துச்சு உனக்கு ஏத்தின்னு போறதுக்கு போயிட்டு வரட்டா?
யார் சகல் இது கண்ணாடி வேற இது கேடு கண்ணாடி வேற போட்டு ஏய் நம்ம காதலன் ஏன் காதச்சி நம்ம காதலனா என்னுடைய காதலன் தொப்பி போட்டுனா எங்க அந்த மாதிரி சொல்ல ஏன் எதிரில் நல்லா நீனா நல்லா எப்படி வரான் பாரு என் மனவானில் சிறகை அடிக்கும் நல்லா விக்ரம் உன் போச்சு கொள்ள யாருக்கா சாப்பிடு யாருக்கிட்ட சொல்ற சுட்டுமா கண்ணியா வாங்க யார பார்த்து பொட்டனு கேட்டா ஆச்சியா அவங்க யாரு 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 அவங்க யாரு நம்மளை பெற்றெடுத்து தாய் போலங்கிறாங்க பாடி முதல்ல என்ன பேசுறாங்க சொல்ற பொட்ட வாடா அடிக்கிற அந்த பொட்டை நீயாடா நிக்க பாக்குற யாரு சொல்ல நீ மேக்கப் என்ன இல்லையா உள்ள அப்படியே மேக்கப் பண்ணிட்டு வந்தனா சும்மா அப்படியே நல்லா எம்ஜிஆர் கலர் மாதிரி இருக்கு டேய் உங்களுக்கு கண்ணாடி நல்லா இல்லடா டேய் பையா இந்த மூஞ்சி பையா நான் சொல்றது கேளுங்க நம்மளே நீங்க பாப்பேன் நம்மளே நீங்க அப்ப எங்க நிக்கிற பாரு நம்மளே நீங்க தான் யாரை பார்த்து எப்படி அவனை கேட்டுக்கிறாங்க என்ன பண்றது நான் கூட்டி குத்துட்டு நின்னுங்கற நான் அவன் பின்ன அப்படி பண்றான் அந்த போட்டோ கொஞ்சம் நின்னுங்கறடி டேய் ஏய் சீ தனியே உன்ன அடிக்கிறது ஒண்ணுதான் செத்து போன பாம்பு அடிக்கிறது ஒண்ணுதான் இவள உயிரோட விட்டு வைத்தா நம்ம குடும்பத்தை கெடுத்த மாதிரி இன்னும் எத்தனை குடும்பத்தை கெடுப்பான்னு சொல்லிட்டு தெரியாது நம்ம பட்ட கஷ்டம் நம்முடைய நாட்டு மக்கள் யாரும் படக்கூடாதுங்க இப்பவே இந்த ஆயுதத்தால் அவளை சொருவுங்க மூடி ஏன்டா டேய் டேடா இங்க உள்ள முக்குற டேய் சைலண்ட் ஏய் நாடியா இங்க வா நான் மனசுல சைலண்ட் இந்த கல்லுல கட்டி நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இந்த கூட்டத்திலேயே ஏய் என்னடி சொல்லுடி சாவும் போது சாவும் என் மனசுல ஒரு பெருத்த சந்தேகம் இருக்குடி என்ன சந்தேகம் வந்துச்சு உனக்கு குழந்தை இருக்குதா யாருக்கு உனக்குதா நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் ஐயோ முக்கியமான விஷயம் சொல்ல இருக்குதுடி இருக்குதா சத்தியமா சொல்றேன் இவனுக்கு பெட்டுக்குனே இருக்க மாட்டேடி நீ ஐயோ நீ நல்ல ஒரு பொம்பளை ஏய் போடி போய் பொண்ணு போடி அபிராமி என்னங்க இருந்தாலும் உன்னிடம் முக்கியமான விஷயம் ஒன்று கேட்க வேண்டும் சைலண்ட் அம்மா உட்காருங்க அம்மா வேச வரப்போது யாரும் அந்த மாதிரி கேட்க போக கூடாது காட்டேரி அம்மா வேச வரப்போது உட்காருங்க பாதியில ஏச்சு போக கூடாது அந்த மாதிரி உட்காருங்க அப்பா என்னங்க என்ன தெரியுமா சைலண்ட் உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து முதலில் வந்து உன்னை சந்திக்க வந்து அப்பொழுது நீ அருமையாக இருந்தார் இந்த நோய் எப்படி வந்தது என்று கேட்டு உண்மையை சொல்ல மறுத்துவிட்டார் இப்பொழுதாவது அந்த உண்மையை சொல்ல முடியுமா
என்னங்க அன்றொரு நாள் வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு திருமணம் என்று சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு மந்திரவாதி என்னை வழிமடக்கி என்னை கட்டி அணைக்க வேண்டும், கன்னத்தில் முத்த தர வேண்டும் என்று கேட்டான். என்னால முடியாது என்று மறுத்தீங்க. அதற்கு அவன் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க. என்ன சாபம் தெரியுமா? என்ன சாபம்? எனக்கு திருமணம் ஆகி முதலிரவன்று உங்களுடைய கரமாகப்பட்டது என் மீது பட்டதுமே நான் அருவியாக போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தான். அது மட்டும் கிடையாதுங்க, அங்க நடந்த விஷயத்தை யாரிடத்தில் சொன்னால் அன்றே உன்னுடைய கணவன் மரணம் என்று உரைத்தான். அந்த ஒரு காரணத்துல தான் இதுவரைக்கும் நான் சொல்லாமல் இருந்தேங்க. அப்படியா? ஆமா. இப்போது எதுக்காக சைலண்ட்? இப்போது எதற்காக சொன்னேன் தெரியுமா? அன்று ஒரு நாள் காளியிடம் வரம் ஒன்று சாபம் ஒன்று வாங்கினான். என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? அனைத்து சக்திகளையும் சேர்த்து ஒரு மந்திர கோலை வரமாக வாங்கினான். சாபம் என்ன தெரியுமா? என்ன? அந்த மந்திர கோலை வைத்துக் கொண்டு அவன் ஆணவத்தில் ஆடக்கூடாது. கற்புள்ள பெண்களுக்கு அவனால் பங்கம் ஏற்பட்டால் அன்றே அவன் மரணம் என்று சாபம் வாங்கினான். அவனால் என்னுடைய கற்புக்கு பங்கம் ஏற்பட்டது. அந்த பாவி ஓய்ந்து விட்டாங்க. ஓய்ந்து விட்டானா? சரி, ஆகட்டும். இருந்தாலும் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்ன? நம் திருமணத்திற்கு முன்பதாக காதலிக்கும் போது ஒரு தவறு செய்தோம் அல்லவா? ஆமா. அந்த தவறின் மூலமா நமக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. எங்கே நம்முடைய மகன்? அம்மா மம்மு தர இறங்க கொஞ்சம். எப்ப பார்த்தா 24 மணி நேரமா அப்படியே இருப்பேன். முத்து, அம்மா நான் உனக்கு தராம யாருக்கிட்ட கொடுக்க போறேன்? இருடா, அவசரப்படாதடா. டேய் முத்து, ரொம்ப நாளா அப்பா எங்கன்னு கேட்டு நின்றல்ல. யாருடா சொல்ற? அப்பா இல்ல, அப்பல பேசக்கூடாது. அது ஏதோ போயிட்டு இருந்தாரு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஐயோ, என்னம்மா இவன் பால் குடிக்கிறது லேக்குறானேம்மா. இருடா டே, பசி எடுக்குதா? தரண்டா, இருடா. என்னடா முத்து, வயிறு கத்துதா? அம்மா உனக்கு நான் தர உள்ள வந்து தரேன். இவர் தானே உன்னுடைய அப்பா? நல்லா இல்லையா? அருவி கட்டுவனே, அதுக்கு நான் அப்பாவை மாத்த விட முடியும்? யாரும் மாத்திருக்காங்க குழந்தைய? கவனி இருக்க மாட்டேன். இருடா டே, அப்பாவை போய் ஆசையா போய் கட்டி பிடிட போடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆயிரம் உனக்கு அப்பா போய் கட்டி பிடிப்போ. அபிராமி, என்னங்க? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இவன் உனக்கு எனக்கு தான் பிறந்தானா இல்ல ஊர்ல இருக்கிறவனுக்கு பிறந்தா? அப்பாவை பார்த்துட்டேன். உனக்கு தாய் மாமா ஒருத்தர் இருக்கிறாருடா. மாமாவை பார்க்கணுமா? அப்படி வா. மாமா அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நீ தவறு நினைக்கிறவன் உள்ள பண்ற யாரும் போய் சொல்றாமா? ஏய் மாமாவா மாமியாடி? ஒரு மாதிரில இருந்து வந்தாப்பா. அவர் விளையாட்டுக்கு அந்த மாதிரி பண்ணாருடா முத்து. மாமா, அம்மா கிட்ட மாமா கட நீ நான் குறறா. ரெண்டு பேரும் வராதடா, கம்முறா. வராமலே கோயந்து பேசி உள்ள பேச வந்து வச்சுக்கறேன். ஏய், ஏன் சாமி வச்சுக்கறே? டேய் முத்து, முத்து, அம்மா நான் உனக்கு உள்ள வந்து பால் கொடுக்குறேன். போய் உள்ள போயிட்டு நீ அழகா நடந்து போய் உள்ள போய் பாடு. அம்மா நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். அழகா நடந்து போப்பாங்க. ஐயோ, என் தலையில வந்ததெல்லாம் எப்படியா இருக்கணும்? கப்பல் எல்லாமே நம்மள யாரு கிடையாது. நீ அந்த கேஸ் அந்த கேஸ், நீ பார்த்த புள்ள கூட அதே கேஸ்.
அப்ப நீங்க மட்டும் அப்படி கேக்குறீங்க, நீங்களும் ஏய், மாறுங்க. நான் பண்றியா? நீ அந்த கேஸ், நானும் அந்த கேஸ், உன் புள்ளி அந்த கேஸ், பேசுற பாரு அவன் அந்த கேஸ். அண்ணா பாவி பாத்து கல்யாணம் புடிச்சு கொடுப்பாங்க. என்னம்மா, கடை வயசாவது பாய் நேத்தியம்மா பால் கொடுத்தேன். அண்ணன் குடிக்கிறான் அவன். இன்னமும் குடிச்சிட்டு தானே இருக்கிறான் அவன். நீ குட்டுறதாங்கிற போடா டேய். போடா. எவ்வளோ குடிச்சாலும் குச்சிட்டு இல்லவே இல்லைன்றான் அவன். அப்படியா? அவன் அப்படித்தான் அவன். சரி, போடா பக்கத்து வீடு. அண்ணா விருந்து குடும்பம் ஒன்று ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது. இப்ப கத்திலே அடிக்க போயிடு. போடா, சட்டி அடிப்பா, போடா. போடா போடா அப்படியே போடா. தங்கச்சி, ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது. இப்ப எங்க செல்ல விடுறீங்கம்மா? எங்க அண்ணா அதற்கு பத்தியா காட்டேரம்மன். காட்டேரி அம்மன் ஆலயம் சென்று அம்மனை வழி மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாட காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா உடுக்க பம்பை முரசொலிக்க உருமி மேலம் தார் ஒலிக்க சித்தாங்காடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா எனதங்காளையில் தங்கமே எங்கள் குல தெய்வமே
காட்டேரி ஆடி வரும் சமயம் காட்டேரி உமையே அடிகாவுடலோ பேரன்மிக்க பெரியவர்களே, அதாவது குடும்பம் என்பது ஒரு கோவில் என்பார்கள். நம்முடைய குடும்பமானது கோவிலாக விளங்க வேண்டும் என்றால் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும், நல்லதொரு வேலை கிடைக்க வேண்டும், நல்லதொரு திருமணம் நடக்க வேண்டும், நல்லதொரு மேலே செல்வங்கள் பெற வேண்டும் என்று பலவிதமான தாய்மார்கள் தன்னுடைய மனதில் மனக்கோட்டை கட்டி வைத்திருப்பார்கள். அதே போன்று தன்னுடைய குடும்பத்திலே பல பாவங்கள், பல கஷ்டங்கள், பல குளிர வைத்தாய்